சிக்கனில் சொல்ல போனால் மசாலா தான் இருந்தது. மேலே வந்து அந்த மாவு எதுவுமே கிடையாது. அந்த ரோட்டுக்கு வீட்டு சைடு இந்த ரோட் சைடு என்ன கடல மாவு போடுவாங்களா? மாவு போட்டு பூசுவாங்க. மாவு போட்டு பூசிடுவாங்க. மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக மாவு தான் இருக்கும். அதுவும் சிக்கன் தட்டுப்படுமோ படாதானே நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே சிக்கன் தான் வந்து நிறைய பீஸஸ் வந்து தட்டுப்பட்டு. ஹாஃப் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹாஃப் கிரில்லு குவான்டிட்டி நல்லா அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ வந்து அடுத்து நாங்கள் வந்து கார்லிக் நான் வந்து வாங்கியிருக்கோம். கிரில்லு ஃப்ரைட் ரைஸை தொடர்ந்து கார்லிக் நான். ரொம்ப பசிக்குது ப்ரோ, ஆனால் கையில் வெறும் 250 தான் இருக்குது. நல்லா சாப்பிட்ணும், டேஸ்டியாக இருக்கணும், பட் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற இடத்துல ஒன்று இந்த டின்னர் ஸ்டோரிஸ் ஃபுட் ட்ரக் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுட் ட்ரக் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் 250 ருபீஸ்க்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஷவர்மா சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. ஸ்பெஷாலிட்டிஸ் என்னது அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடியே ட்ரக் உள்ள வச்சு செய்கிறாங்க. கலப்படமே இல்லை, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் ஹோம்லி டேஸ்ட் தான் இருந்துச்சு. ப்ரிசர்வேட்டிவ் ஸ்மெல் எதுவுமே இல்லை. எதுவுமே 2 நாள் ஆன மாதிரி ஸ்மெல்லே வரல. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயினாக பார்க்குறாங்க. டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸே வெறும் 80 ருபீஸ் தான். அங்கே போனீங்க அப்படின்னா கம்மி காசில் சாப்பிட்டுட்டு, அதாவது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்த மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம். ஹலோ ஜி, மைக்கில் ஏதோ ப்ராப்ளம், கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா த டின்னர் ஸ்டோரிஸ். இருங்க நான் மாஸ்க்கு கழட்டிடுறேன். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோட் பண்ணுங்க, ஜின்னு சொல்லி பேரை மாற்றிருக்கோம். எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, சில காரணத்துக்காக தான் மாற்றிருக்கோம். இப்படியாச்சும் முன்னேறுவோன்ற ஒரு நம்பிக்கை, அதனால தான் நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருட்டில் நான் ஒன்றும் தெரிய மாட்டேன், கவலைப்படாதீங்க. இப்போ அது கொஞ்சம் தெரியலண்ணா. த டின்னர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஹரி வந்து அப்படியே அங்கேருந்து திருவாரூர்லேருந்து வந்துடுவான். நான் இங்கே முகப்பேர் ஈஸ்ட்லேருந்து அண்ணா நகருக்கு ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன். ஸோ இங்கேருந்து வந்து நேராக திருமங்கலம் போயிட்டு திருமங்கலத்துலேருந்து நான் அப்படியே வந்து ஹரி கூட பைக்கில் வந்து போயிடுவேன். கிராஸ் பண்ணணும். ஸோ காய்ஸ், நம்ம கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஏதாவது ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சுன்னா அதை பிடிச்சி நம்ம திருமங்கலம் போக வேண்டியதான். நான் அந்த டின்னர் ஸ்டோரிஸை பற்றி சொல்லி ஆகணும். எப்படின்னா, நான் நேற்று வந்து பிராட்வே வரைக்கும் ஒரு விஷயமா போயிருந்தேன். அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றது வந்து அண்ணா நகர் வழியாக தான் வருவேன். அண்ணா நகர் சந்தோஷ் ஸ்டோர்ஸ் வழியாக தான் வருவேன். அதுக்கு பக்கத்தில் பேரே வித்தியாசமாக இருந்துச்சு, த டின்னர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி, அங்கே பேர் வித்தியாசமாக இருக்க மாதிரி சாப்பாடு வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம், டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்ப்போன்றதுக்காக போகிறோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆட்டோ எதுவும் வரவே இல்லை. யார்? ஹரியா? தினகரன் ஃபோன் பண்ணுறான். ஓகே, தினகரன் ஃபோன் பண்ணுறான், ஒரு வேளை வந்திருப்பான் போல். நான் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன். என்னன்னு தெரில, கரும்பு இந்த ஆட்டோவே கிடைக்கல பாஸ். அதனால் அவன் வந்து என்னை டைரெக்டாக வந்து டின்னர் ஸ்டோரிஸ்க்கு வர சொல்லிட்டான். சொல்லியிருந்தால சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு. ஒரு நிமிஷம் ஆட்டோ. ஸோ ஆட்டோ ஏரியாச்சு. நான் அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டை நிப்பாட்டிக்கேண்ணா. இதுதான் இறங்கிக்கிறேண்ணா. எவ்வளோ ஆச்சுண்ணா? அது ஒரு இது சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸ். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. என்ன வரல கேமராமேனு டைரக்ட் நான் தான் லேட்டாக வரேன். நீங்கள் சீக்கிரமாக வந்துடணும். வந்து நீங்கள் அப்படிலாம் இல்லை. நான் இந்த கடையை இன்னும் பார்க்கல. ரீசன் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைமை ஃபாலோ பண்ண கற்றுங்க. டைமை ஃபாலோ பண்ணுவா. டேய், இது வரலடா, ஆட்டோ வரலடா. ரோட்டெல்லாம் வீடியோ எடுத்து வரேன். ரோட்டில் போகிறேன். தனியாக வந்துட்டா வந்தேன். பண்ணுற ஒரே ஆளா? ஆமாம், டின்னர் ஸ்டோரிஸ். பொறுமையாக போனா தினகரனு. ஃபுட் ட்ரக்குன்னு தானே அவன்? ஃபுட் ட்ரக்கு மாதிரி இருக்குண்டா அது. அந்த செட்டப்பில் இருக்குமா? ஆமாம், அந்த செட்டப்பு அந்த சைடு தான் இருக்கும். அந்த சைடு தான் இருக்கும். ஹரி ஃபோன் பண்ணால, சரி என்ன கடை இல்லைன்றான. நேற்று பார்த்தேன் நான், நேற்று 11 மணி வரைக்கும் இருந்துச்சு. சண்டே டைமில் இருக்குண்டா மாதிரி கடைலாம். மேபி லேட்டாக இருக்குமோ? கேட்கலாமா? மச்சான் பூந்து போயிடுறா. நான் விசாரிச்சே இல்லையாடா?
அண்ணா நகர் அண்ணா சாலையாடா ஏப்பா. அது அண்ணா நகர் தான்டா. சரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கடா என்ன கதையாகி போச்சுன்னு. அதாவது நாங்கள் ஈசிஆர்லேருந்து ஒரு ஃபுட் ட்ரக் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கேருந்து ஈசிஆர்லேருந்து அண்ணா நகர். அவன் மூஞ்சே காமிடா. பாருங்க புலம்பிக்கினே வந்தான் வரவில்லை. உங்களெலாம் ஈசிஆரில் கடையே கிடைக்கலையாடா, அண்ணா நகரில் போய் வீடியோ எடுக்கிறீங்களேன்னா நான் நினச்ச மாதிரியே வாய் வச்ச மாதிரியே நீ அந்த கடை இல்லையா சாப்பிடணும் ஆசை. மச்சான் லேட் ஆனாலும் ஆகுமோ? மணி என்ன 6:30 ஓப்பன் ஆகிடும். 6:30 ஓப்பன் ஆகிடுமா? 6:30 தான் வந்துடும் ட்ரக்கு. சரி ஃபோன் அடிச்சிருவோமா? நான் ஃபோன் 6:30 திறந்துருவாங்கடா. இன்னைக்கு இல்லைன்னா அப்போ இல்லைன்னா இருக்கும். பிளான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஹரியும் தினகரன்னு சொல்லுவாங்க. எங்கடா யூட்டன் பண்ணி வருவாங்களோ அந்த ட்ரக்? அது ட்ரக்கா? அது போட்டோ காட்டு, கண்டுபிடிக்கலாம் காட்டு. ஆமாம் மற்ற அது போயிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். டேய் மச்சான், டேய் அது ஆனால் யூட்டன் இங்கே இல்லைடா. அது அங்கே போய் அங்கே இருக்குதா? யூட்டன் நீங்கள் போதும் இருக்குதா மச்சான்? இங்கே யூட்டன் பார்த்தியா என்ன? இல்லையா நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வெரிஃபை. ஓ ஒருவேளை இங்கே டேர்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக இந்த ட்ரக்கு நம்மளுக்காக வருது. மூவிங் ட்ரக்குடா அது. இவங்க நம்மளுக்காக அந்த ட்ரக்கு வருது. டேய் அங்கே ட்ரக்கிங்க தான் நிற்க வைப்பான். வண்டி நிற்க வச்சாங்கடா. இங்கே தான் நிற்க வச்சுருக்கீங்க. என்னங்கிற புலம்பினே இருக்கிறான். என்னடா அது ட்ரக்கு நீங்கள் கையோட எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஒன்று. சரிங்களா? நம்ம அவ்வளோ பேர் வந்தாச்சு. ஆக்சுவலாக அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன். செட்டப் வேறு பண்ணுவாங்க. இனிமேல் தான் செட்டப் பண்ணுவாங்க போல். தெரியலடா உங்களுக்கு. அமைதியா இரண்டு கூட வந்துட்டு எங்களை செம்ம கலாய்க்கிறான். ஆனால் இருங்க காமிக்கிறேன் இருங்க. என்னடா அங்கே கொண்டு போய் போடுறாங்கோ? டேய் அது அது இதுவாக இருக்கலாமோ? அது பேர் என்ன? அதுதான்டா என்னடா பண்ணுறாங்க? உள்ளே தான் போடுவாங்க போல கடை. வா 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 போய் பார்ப்போம். வருது வருது. விலகு. ஆக்சுவலாக இதுதான்ப்பா அந்த இது. ஸோ நம்மளோட எண்ணம் வந்து வெற்றி பெற்றுருச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டோம். எப்படியோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமேட்டு கடை இருக்குமா இல்லையான்றது தெரியாது. மணி என்ன ஆகுது? மணி வந்து கரெக்டாக 8:05. யூஸ்வலாக 7:05 ஆரம்பிச்சிருவாங்க போல். 7 மணிக்கு 6:30க்குலாம் ஆரம்பிச்சிருவாங்களாம். இங்கே வந்து 1 மணி நேரம் லேட்டாக தான் வந்தாங்க. 7:30 தான் வந்தாங்க. இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8:05 கரெக்டாக 8:05 ஆகுது. வழக்கம் போல் நாங்கள் மெனு கார்டையே ஆட்டை போட்டோம். ஆமாம் மெனு கார்டு போட்டோம். நான் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே சைடில் போடுறேன். சைடில் போடுறோம். முன்னாடி நாங்கள் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம், ஷவர்மா குயின். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா காட்டில் வீடியோ பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சரி நீங்கள் கரெக்டாக செக் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இதை படிக்கிறோம், மெனுவை படித்து காமிக்கிறோம். படிச்செல்லாம் காட்ட வேணாம், சைடில் போடுறேன். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறோன்றதை படிச்சு காமிச்சிடலாம்டா. இல்லை அப்படின்னு வச்சுக்கேன். இங்கே மிக்சட் இது இது அது பேர் என்ன? ஏகப்பட்ட கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஷவர்மா, இந்தியன், ஷார்ட் ஈட்ஸு, கிரில் பப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நாங்கள் படிக்கிறோம். அதுக்கப்புறமே நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறதையும் சொல்லிடுறோம். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா இருக்குது. ஷவர்மா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து ஷார்ட் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நகட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து கிரில் பாபிக்யூ இருக்குது. தந்தூரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா. தந்தூரி பிரெட் தந்தூரி அதெல்லாம் இருக்குது. சைனீஸ் இருக்குது. இந்தியன் சைனீஸ் ரெண்டுமே இருக்குது. இந்தியன் பிவரேஜஸ் இருக்குது. அவ்வளோதான். பின்னாடி ஒன்றும் இல்லை. சரி, நான் மெனு கார்டு போடுறோம். அதான் அந்த ஃபுட் ட்ரக் ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சின்னதாக கொஞ்சம் ஐட்டம் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படின்னா பார்ப்போம். டேஸ்ட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறோம். ப்ரைஸிங்குமே சொல்கிறோம். ஹையஸ்ட் ப்ரைஸ் அது எவ்வளோ ஆரம்பிக்குதுன்னு பாரு. 80 ஆரம்பிக்குது. 50 ஆரம்பிக்குது. எக் பொடி மாஸ் 50 ருபீஸில் ஆரம்பிச்சு அதோட இது 330 வரைக்கும் போகுது. கிரில் ஃபுல் கிரில் 330. அதான் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ். 330 தான் ஹையஸ்ட் ப்ரைஸா? அவ்வளோதானா? ஆமாம், 330 தான் ஹையஸ்ட் ப்ரைஸ். இதில் சிக்கன் லாலிபாப் கூட 180 ரூபா தான் போல். சூப்பரா. சரி, ஓகே. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அவங்கள்ட்ட கூட பேசுவோம். சில ஷார்ட்ஸ்லாம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த ஃபுட் ட்ரக். காமிக்கிறேன் இருங்க. பாருங்களேன், ஆம்பியன்ஸை நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னா அது திவா, அந்த திவா இருக்குல்ல, அந்த ஷாப்பிங் மாலா என்னது, ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரா என்னோ ஒன்று, ஷோரூமு. அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். இங்கே ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்படியே அட்ஜஸ்டண்ட்டாகவே இருக்குது. டின்னர் ஸ்டோரிஸ் கொஞ்சம் தூரத்துலேருந்து காமிக்கிறேன் இருங்க. இதோ இப்படி தான் இருக்கும்.
ஸோ நான் உள்ளே போகிறேன். ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் சொல்லு. எவ்வளோ அது? நல்லா இருக்கா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. லைட்டாக ஸ்பைசியாக இருக்கு. ஸ்பைஸியாக இருக்கா? ஏன் நார்மலாக முடியாது சொல்லு. நார்மலாக எப்பவும் போல சொல்லு. நல்லா இருக்கா? சரி சரி. நான் வந்து இப்போ சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். 2 சிக்கன் ரைஸ், ஒரு 2 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். ஒரு grill வந்து ஆஃப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 garlic நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போது சிக்கன் ரைஸ் வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் ஒரு கடையில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். இது வந்து டோட்டலி ஒரு வேறு ஸ்டைலில் இருக்குது இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து. இப்போ வந்து இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நேச்சுரலாக இருக்குது. எந்த சரி ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்தோம். 2 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியோம். அப்புறமேட்டு ஒரு ஹாஃப் கிரில் பேபக்யூ வந்து கிரில் வந்து ஆர்டர் பண்ணோம். ஹாஃப் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹாஃப் கிரில்லு குவான்டிட்டிலாம் அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா இங்கே 2 பேர் சாப்பிட்டாங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைனா இந்த தட்டு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. சரிங்களா, சிக்கனுக்குள்ளே பார்ப்போம் வாங்க. நல்லா வெந்திருக்கு. உடச்சே காமிக்கிறேன், நல்லா உடச்சே காமிக்கிறேன். இருங்க, சூப்பராக வந்துருக்கு. மாவு மாதிரியே இருக்குது. அந்த ஸ்பைசினஸ் வந்து நல்லா உள்ளே போயிருக்கு. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காரமாகவே இருக்குது. ஓரளவுக்கு காரமாகவும் இருக்குது. ஸ்பைசினஸ் உள்ளே போயிருக்கு. மொறுமொறுன்னு இருக்குது. வெளியில் அந்த லேயர் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? மயோவோட நான் தொட்டு சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்றேன். அதான் அதை பண்ணுங்க அப்படி. ஸோ வந்து அடுத்து நாங்கள் வந்து கார்லிக் நான் வந்து வாங்கியிருக்கோம். க்ரில்லு ஃப்ரைட் ரைஸை தொடர்ந்து கார்லிக் நான். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்லிக்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆயிலோடு சேர்த்து கார்லிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மெல்லும் வந்து அந்த கார்லிக் ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாகவே வருது. வந்து நான் அந்த மயோ வந்து டிப் பண்ணி மயோவோட இந்த கார்லிக் நான் சாப்பிடும்போது ஒரு சட்டிலான ஃபீலிங் இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சட்டிலாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சட்டில்னா என்னன்ற தெளிவாக சொல்லணும். சட்டில்னா கொஞ்சம் அடக்கமான, ஒரு மாதிரி ரொம்ப ராவாக இல்லாமல், ரொம்ப ஒரு மாதிரி திகட்டாமல், ஒரு மாதிரி அதாவது காரமும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் ஒரு கலந்த டேஸ்ட். அதான் சட்டில் எப்படி நான் சொல்ல முடியும், ஒரு அடக்கமான. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தமிழை யூஸ் பண்ணிட்டு போங்கடா, இங்கிலீஷுக்கு போயிடுறீங்க. கொமட்டாமல் இருக்குதுங்க. முக்கியமாக சொல்லலாம் போதும். இது மாதிரி இவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டேன் போதுமா. ஆமாம், இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஷாப்பில் வச்சுக்கோங்க. சும்மா பிச்சு எடுத்துட்டாப்புல எங்க இது பண்ணுறது பிள்ளைங்கிற தானே? வீடியோ எடுக்கிறோம் பண்ணாரு. சரி, இதுதான் க்ரில்லு. க்ரில்லை வந்து நாங்கள் நல்லாவே இது பண்ணிட்டோம், பிச்சு மேய்ஞ்சிட்டோம். உள்ளே வாங்க தினகரன். அடப்போடா. ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் அந்த கிரில் வந்து வயலில் ஊறுது.
இந்த 180க்கு அந்த grill செம்ம ஒட்டுங்க. சாரிங்க, எங்களால் வந்து டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்னதுன்னா உட்காரத்துக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸ்டூல் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட கூட்டம், நிறைய பேர் நின்று தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். அதனால் எங்களால் டக்குன்னு எடுக்க முடியுமா, எப்படி சொல்கிறது, லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, டிம்மாக தான் இருந்துச்சு. நாங்களே ஃப்ளாஷ் போட்டு தான் நிறைய இது எடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால் நாங்கள் சாப்பிட்றத காமிக்க முடியல. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த பட்டர் நான் வந்து செம்ம ஹைலைட்டு. பட்டர் நானா கார்லிக் நானை வந்து அந்த க்ரில்லோடு சாப்பிடும்போது, அதுவும் அந்த மைனஸோடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலு. அதுவும் நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம வெளியில் சாப்பிட்ற நார்மலாக ரைஸ் கடையில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ்க்கும் இங்கே சாப்பிட்டதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ். இங்கே பெப்பர் வந்து பெப்பர் பொடி மாதிரி இல்லை, நல்லா பொடி மாதிரி இல்லை, நல்லா மிளகு வந்து அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிளகு அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் கொருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னு நல்லா ஸ்பைஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸு சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலா இல்லை வீட்டு ஸ்டைலா? வீட்டு ஸ்டைல். அதான் ரெஸ்டாரண்ட்னா என்ன, நார்மலாக உங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன கடையில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ்க்கும் அதே நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசமே இருக்குது. ஆனால் 120 தான். ஆமாம், அதே ப்ரைஸ் தான். ஓவராலாக நீங்கள் வந்து 80-90 சாப்பிடுவீங்க, இங்கே ஒரு 120 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அதுவும் சிக்கனில் சொல்ல போனால் மசாலா தான் இருந்தது. மேலே வந்து அந்த மாவு எதுவுமே கிடையாது. அந்த ரோட்டு நீங்கள் பீச் சைடு, இந்த ரோட் சைடு கடையில் கடல மாவு போடுவாங்களா, மாவு போட்டு மாவு போட்டு பூசிடுவாங்க. மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக மாவு தான் இருக்கும். அதுவும் சிக்கன் தட்டுப்படுமா படாதானே நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே சிக்கன் தான் வந்து நிறைய பீஸஸ் வந்து தட்டுப்பட்டுச்சு. இப்போது அந்த மேஜிக் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எல்லாமே பண்ணோம். ஆனால் கடைசியில் எண்டு கார்டு கொடுக்க மறந்துட்டோம். சாப்பாடு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்குமே வந்து அது ரன் ஆகும். டேஸ்ட் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு 7-6 இருக்கும். 6.5 or 7 கொடுக்கலாம் 10க்கு. அந்தளவுக்கு ஒர்த்தான ஒன்று. ஒரு 520க்குள்ளேயே நாங்கள் வந்து வயிறார சாப்பிட்டோங்க. சூப்பராக வயிறார 520க்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ கன்ஃபார்ம் அந்த இடத்துக்கு போங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்த பேர் வந்து த டின்னர் ஸ்டோரிஸ். கன்ஃபார்ம் அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணுங்கள்.